சிங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் திருவிடை மருதூரில் விட்டிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளிய அருகுநுனி பணியணைய என்று தொடங்குகின்ற 48 வரி பாடல். அளவில் சற்று பெரியது. ஆனால் நாம் எப்படி வந்தோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி வாழ வேண்டுமோ அதை விட்டுவிட்டால் என்னென்ன மாதிரியான உபாதைகள் ஆன்மாக்கு இந்த சரீரம் மூலம் வந்து அடையும் என்பதை இதிலே தெள்ள தெளிவாக விளக்கியுள்ளார் அருணகிரிநாதர். பட்டினத்து சுவாமிகள் அருளி செய்த உடல் கூற்று வண்ணம் என்ற பாடலை ஒப்பித்தான் அதுவும் இதுவும் ஒரே மாதிரியாக பொருள் உள்ளதாகவே அமையப்பட்டுள்ளது. இது பலரும் இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள். இந்த பாடல் பாடி வந்தால் யமலோகத்தில் இந்த ஆன்மாக்களுக்கு இடமில்லை என்ற கருத்து நிலவி வருகிறது. சந்தம். தன தனன தன தனன தன தனன தன தனன தான தானனா தான தானனா தன தனன தன தனன தன தனன தன தனன தான தானனா தான தானனா தன தனன தன தனன தன தனன தன தனன தான தானனா தான தானனா தன 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 தான. அருமையான சந்தம். இது போல சந்தம் வேறு எந்த பாட்டிலும் அமையப்பெறவில்லை. அருகுநுனி பணியனைய சிறிய துளி பெரியதொரு ஆகமாகியோர் பால ரூபமாய். அருகுநுனி பணியனைய சிறிய துளி பெரியதொரு ஆகமாகியோர் பால ரூபமாய். அருமதலை குதலை மொழி தனில் உருகி அவருடைய ஆயிதாதையார் மாய மோகமாய். அருமதலை குதலை மொழி தனில் உருகி அவருடைய ஆயிதாதையார் மாய மோகமாய். அருமையினில் அருமையிட மொழு மொழுனு உடல் வளர ஆளுமேளமாய் வாழ ரூபமாய். அருமையினில் அருமையின மொழு மொழென உடல் வளர ஆளுமேளமாய் வாழ ரூபமாய். அவர் ஒரு பெரியோராய் அவர் ஒரு பெரியோராய். அழகு பெரு நடையடைய கிருது படுமொழி பழகி ஆவியாயவோர் தேவி மாறுமாய். அழகு பெரு நடையடைய கிருது படிமொழி பழகி ஆவியாயவோர் தேவி மாறுமாய். விழு சுவரை அறிபயர்கள் படுகுழியை நிலைமையென விழு சுவரை அறிபயர்கள் படுகுழியை நிலைமையென வீடு வாசலாய்
மாட கூடமாய் விழு சுவரை அறிவயர்கள் படுகுழியை நிலைமையென வீடு வாசலாய் மாட கூடமாய் அணுவளவு தவிடு மிக பிதிரவிட மனமிருகி ஆசையாளராய் ஊசி வாசியாய் அணுவளவு தவிடு மிக பிதிரவிட மனமிருகி ஆசையாளராய் ஊசி வாசியாய் அவியுறு சுடர் போலே அவியுறு சுடர் போலே வெறுமிடியன் ஒரு தவசிய முதுபடையனும் அளவில் மேலை வீடு கேள் கீழை வீடு கேள் வெறுமிடியன் ஒரு தவசிய முதுபடையனும் அளவில் மேலை வீடு கேள் கீழை வீடு கேள் திடுதிடன நுழைவத முன் எதிர் முடுகிய அவர்களோடு சீரியாழி போய் ஏறி வீழ்வதாய் திடுதிடன நுழைவதன் முன் எதிர் முடுகிய அவர்களோடு சீரியாழி போய் ஏறி வீழ்வதாய் விறகினோடு மறு பொருள்கள் சுவரியிட மொழியும் ஒரு வீணியார் சொலே மேலதாயிடா விறகினோடு வரு பொருள்கள் சுவரியிட மொழியும் ஒரு வீணியார் சொலே மேலதாயிடா விதிதனை நினையாதே விதிதனை நினையாதே மினுகு மினுகெனும் உடலும் மரம் உருகி நெகிழ்வுறவும் வீணு சேவையே பூணு பாவியாய் மினுகு மினுகெனும் உடலும் மரமருகின் நெகிழ்வுறவும் வீணர் சேவையே பூணு பாவியாய் மறுமையுளதெனும் அவரை விடும் விடலை அதனில் வரு மறுமையுளதெனும் வரை தெனும் அவரை விடும் விடலை அதனில் வரு வார்கள் போகுவார் காணும் மோயனா மறுமையுளதெனும் அவரை விடும் விடலை தன் அதனில் வரு வார்கள் போகுவார் காணும் மோயனா விடுதுறவு பெரியவரை மறையவரை நெடு மேளமே சொலாய் ஆளிவாயராய் விடுதுறவு பெரியவரை மறையவரை வெடுவெடன மேளமே சொலாய் ஆளிவாயராய் மிடையுற வருநாளில் வறுமைகளும் முடுகி வர ஒரு பொருளும் நழுவ சில வாத மூது காமாலை சோகை நோய் வறுமைகளும் முடுகி வர ஒரு பொருளும் நடுவ சில வாத மூது மாலை சோகை நோய் பெருவயிறு வயிறு வழிபடுவன் வரையிரு விழிகள் வீழை சாரிடா ஈழை மேலிடா பெருவயிறு வயிறு வழிபடுவன் வரையிரு விழிகள் வீழை சாரிடா ஈழை மேலிடா வடவடன உமிழமுது கொழுகொடன ஒழுகி விழ வாடி ஊனலாம் நாடி பேதமாய் வடவடன உமிழமுது கொழுகொடன ஒழுகி விழ வாடியூனலாம் நாடி பேதமாய் மனையவள் மனம் வேறாய் மனையவள் மனம் வேறாய் மருகமனை உருமவர்கள் நணுகெனும் அளவில் மாதர்ச்சியனா வாளர்ச்சியனா மருகமனை அருமவர்கள் நணுகெனும் அளவில் மாதர்ச்சியனா வாளர்ச்சியனா கனவுதனில் இரதம் ஒரு குதிரை வடநடிய சுடு காடு வாவெனா வீடு போவெனா
கனவுதனில் இரதமுடு குதிரை வர நெடிய சுடு காடு வாவெனா வீடு போவெனா வலதழிய விறகழிய உரை குழறி விழி சொருகி வாயு மேலிடா ஆவி போகுனால் வலதழிய விறகழிய உரை குழறி விழி சொருகி வாயு மேலிடா ஆவி போகும் நாள் மனிதர்கள் பல பேச வலதழிய விறகழிய உரை குழறி விழி சொருகி வாயு மேலிடா ஆவி போகும் நாள் மனிதர்கள் பல பேச இறுதியோடு அறுதி என உறவின் முறை கதறி அழ ஏழை மாதராள் மோதி மேல் விழா இறுதியோடு தொட அறுதி என உறவின் முறை கதறி அழ ஏழை மாதராள் மோதி மேல் விழா எனதுடைமை எனதடிமை எனும் அறிவு சிறிது மர எனதுடைமை எனதடிமை எனும் அறிவு சிறிது மர ஈமொழேலெனா வாயையாவெனா ஈமொழேலெனா வாயையாவெனா இறுகு பறை சிறு பறைகள் திமிலறைய இறுகு பறை சிறு பறைகள் திமிலையொடு தவிலறைய ஈமதேசமே பேய்கள் சூழ்வதாய் எரிதனில் இடும் வாழ்வே இடுகு பறை சிறு பறைகள் திமிலையொடு தவிலறைய ஈமதேசமே பேய்கள் சூழ்வதாய் எரிதனில் இடும் வாழ்வே இறுதியொடு தொடு அறுதி என உறவின் முறை கதறி அழ ஏழை மாதராள் மோதி மேல் விழா எனதடிமை எனும் அறிவு சிறிது மர எனதுடைமை எனதடிமை எனும் அறிவு சிறிது மர ஈமொழேலெனா வாயையாவெனா இடுகு பறை சிறு பறைகள் திமிலையொடு தவிலறைய ஈமதேசமே பேய்கள் சூழ்வதாய் எரிதனில் இடும் வாழ்வே எரிதனில் இடும் வாழ்வே இணையடிகள் பரவும் உனதடியவர்கள் பெறுவதுவும் ஏசிடார்களோ பாசநாசனே இணையடிகள் பரவும் உனதடியவர்கள் பெறுவதுவும் ஏசிடார்களோ பாசநாசனே இருவினையும் அளமும் மற இரவியொடு பிறவியற இருவினையும் அளமும் மற இரவியொடு பிறவியற ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருவினையும் அளமும் மற இரவியொடு பிறவியற ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வரை பரம சுகம் அதனை அருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளே இமையவர் பெருமாளே இருக்கும் வரை பரம சுகம் அதனை அருளிடை மருதில் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளே இணையடிகள் பரவும் உனதடியவர்கள் பெறுவதுவும் ஏசிடார்களோ பாசநாசனே இருவினையும் அளமும் மற இரவியொடு பிறவியற ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வரை பரம சுகம் அதனை அருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளே இமையவர் பெருமாளே. பாடல்
பொருள் விளக்கம் பார்ப்போம். அருகு நுனி பணியணைய சிறியதுளி பெரியதொரு ஆகமாகியோர் பாலரூபமாய் அருகம்புள்ளின் நுனி உள்ள பனி போல சிறிய துளி ஒன்று பெரியதான ஓர் உடலை அடைந்தாகி ஒரு குழந்தை உருவம் கொண்டு வெளிவர. இந்த அருகம்புள்ளின் நுனியும் வைத்தியர்கள் கொடுக்கின்ற ஊசி இருக்கிறது அல்லவா, அதன் நுனியும் ஒரே அளவில் தான் இருக்குமா. அந்த ஊசி நூலை மட்டும்தான் உள்ளே விடும், வேற எந்த பகுதியும் அது உள்ளே ஏற்றுக்கொள்ளாது. அப்படியாக மனித சரீரத்திலே இந்த விந்து புரோணித மனுக்கள் சுக்கிலம் மீறி விந்து ஒரு உடலை அமைந்ததாகி ஒரு குழந்தை உருவம் கொண்டு வெளியே வருகிறது. அருமதலை குதலை மொழி தனில் உருகி அவருடைய ஆயி தாதையர் மாய மோகமாய் அருமையினில் அருமையிட முழு முழுன்னு உடல் வளர. அந்த குழந்தை அருமையாக, எந்த தாய் தகப்பனுக்குமே குழந்தை பிறந்தால் அதை அருமையாகத்தான் வளர்ப்பார்கள். அந்த அருமை குழந்தையின் மழலை மொழிகளிலே கனிவு கொண்டு ஆசை கொண்டு அக்குழந்தையின் தாயும் தந்தையும் அதன் மீது உலக மாயையின் வசப்பட்டு வெகு வெகுவாக அருமையாக அன்பு காட்டி வளர்க்க அந்த குழந்தையும் முழு முழு என்று உடலும் வளர. இந்த சில குழந்தைகள் 6 மாதம் 9 மாதம் பார்த்தால் தின் என்று இருக்கும், கைகாலை உதைத்து கொண்டு அதுகள் சிரித்து கொண்டும் விளையாடும் பொழுது பார்ப்பதற்கே அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தையை தாய் தந்தையர்கள் வளர்த்து ஆளாக்குகிறார்கள். ஆளு மேளமாய் வால ரூபமாய் அவர் ஒரு பெரியோராய் அழகு பெரு நடையடைய கிரிதுபடு மொழி பழகி. கவலை அற்ற இன்ப வாழ்க்கை. இந்த குழந்தைகளுக்கு கவலை என்பதே கிடையாது. இன்ப வாழ்க்கையராய் இளம் பருவ உருவத்தை அடைந்து அவர் ஒரு பெரியவராகி அழகு விளங்கும் நடையை கொண்டவராய் ஒய்யாரத்தை காட்டும் பேச்சுக்கள் பழகினவராய் ஆவியாயவோர் தேவி மாறுமாய் விழு சுவரை அறிவையர்கள் படுகுழியை நிலைமையென வீடு வாசலாய் மாடக்கூடமாய் உயிர் போல அருமை வாய்ந்த மனைவிமாருடன் விழப்போகும் அவரை விழப்போகும் சுவரை போல மாதர்கள் எனும் பெருங்குழியை நிலைத்திருக்கும் என்று எண்ணி வீடு வாசலும் மாடமும் கூடமும் கட்டி அனுபவித்து. குழந்தைகள் பிறந்தால் படிக்க வேண்டும், நல்ல வேலைக்கு சேர வேண்டும், திருமணமாக வேண்டும், வீடு கட்ட வேண்டும். அப்படி ஒவ்வொன்று ஆசைகளாக மனதிலே புகுந்து அதை நிறைவேற்றுகின்ற திறமையில் அந்த குழந்தைகள் வளர்கின்றார்கள். அனுபவித்து அணு அளவு தவிடும் இக பிதிரவிட மனம் இறுகி ஆசையாளராய் ஊசி வாசியாய் அவியுறு சுடற்போலே. அணு அளவு தவிடும், கீழே விழுந்து சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது என மன அழுத்தம் கொண்டு ஆசையாளராக ஊசியின் தன்மை பூண்டவராய்
ஊசி நூலை மட்டும்தான், சொன்னேன் அல்லவா, நூலை மட்டும்தான் உள்ளே விடும். அதை தவிர வேறு எதுவுமே அதன் வழியாக போக முடியாது. அந்த ஊசி தன்மை அது மட்டும்தான் அதற்கு. அப்படி பூண்டவராய் அவிந்து போவதற்கு முன் ஒளிவிட்டு எரியும் விளக்கைப் போல பின்னால் வரும் கேடு தெரியாது மகிழ்ந்திருந்து, இந்த நமக்கு மகிழ்ச்சியும் இன்பமும் நிறைய வருகிறது என்றால் அதை நாம் பெரிதாக எண்ணி இருக்கக்கூடாது என்பதை இதிலே தெரிவிக்கிறார். வெறுமிடியன் ஒரு தவசி அமுது படை எனும் அளவில் மேலை வீடு கேள் கீழை வீடு கேள் திடுதிடென நுழைவத முன் எதிர்முடுகி அவர்களோடு சீறி. சுத்த தரித்திரன் ஒருவனோ அல்லது தவ புருஷனோ அவரது வீட்டிற்கு சென்று அமுது படையுங்கள் என்று கேட்டவுடனே மேலை வீட்டுக்கு போங்கள் கீழே வீட்டுக்கு போங்கள் என சொல்லி திடுதிடென நடந்து போய் அந்த பிச்சை கேட்டவர் வீட்டுக்குள் நுழைவதற்கு முன்பாகவே எதிரே வேகமாக சென்று அவர்கள் மேல் மிகவும் கோபித்து யாழி போய் ஏறி வீழ்வதாய் விறகினொடு வரு பொருள்கள் சுவரியிட மொழியும் ஒரு வீணியார் சொலே மேலதாயிடா விதிதனை நினையாதே. நாயைப் போல பாய்ந்து விழுந்து தமது சாமர்த்தியத்தால் சேர்த்த பொருள்கள் வற்றி போவதற்கான பேச்சுக்களை பேசும் ஒரு வீணர்களின் பேச்சே நல்லது என மேற்கொள்ளப்பட்டதாகி வரப்போகும் விதியினை போக்கை சற்றும் நினையாமல் யோசிக்காமல் மனிதன் வாழ்ந்து விடுகிறான். தம்மால் இயன்ற அளவுக்கு ஏழைகளுக்கும் தவசிகளுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இதிலே வலியுறுத்துகிறார். மினுகு மினு எனும் உடலும் அற முருகி நெகிழ் உறவும் வீணர் சேவையே பூணு பாவியாய். மினுகு மினு என்று செழிப்புற்றிருந்த தேகம் முற்றும் வளைவு உற்று தளரவும் வீண் பொழுது போக்குபவர்களின் தரிசனத்தையே மேற்கொண்ட பாவியாகி. இந்த வீட்டிலே வயதாகிவிட்டால் எதையாவது பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு மனதுக்குள்ளே தோன்றும். அதை முருகனின் நினைவிலே செலுத்தினால் நல்லது. அப்படி இல்லாமல் வீணான பொழுதுபோக்குவர்களை பார்த்து கொண்டிருந்தால் அது தவறு என்கிறார். மறுமை உளது எனும் அவரை விடுவிடலை அதனின் வருவார்கள் போகுவார்கள் காணுமோ என அம்மறுபிறப்பில் துன்பம் நேரும் என்று அறிவுரை கூறுபவரை பேச்சை நிறுத்துங்கள். கோரைப்புல் போல தோன்றி மறைபவர்கள் நீங்கள் மறுமை என ஒன்றை கண்டீர்களா என்று எதிர்த்து பேசி பதிலும் கூறி விடுதுறவு பெரியவரை மறையவரை வெடுவெடன மேலமே சொலாய் ஆழிவாயராய் மிடையுற வருநாளில். பாசங்களை விட்ட துறவிகளாகிய பெரியோர்களையும் வேதியர்களையும் வேதம் படித்தவர்களையும் விடுவிடு என கோபமாக காரமாக பேசியும் தவில் வாத்தியம் போல் பேரொளியுடன்
இறைந்து பேசி யாழி போய் திறந்த வாயினராய் மாதர்களுடன் புணர்ச்சி பொருந்தி கலங்க காலங்கழித்து வரும் நாளிலே வறுமைகளும் முடுகி வர இதிலே ஆழிவாயராய் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆழி என்பது ஆதாளியின் இடைக்குறை. பலமுறை கூறியிருக்கிறேன், வெட்டி பேச்சாக பேசுவது. அதனால் ஒரு பயனும் சொல்பவருக்கும் இல்லை, அதை கேட்பவருக்கும் இல்லை. அதுதான் வீண் பேச்சு. அது ஆழி, ஆதாளி என்று கூறுவார்கள். தமிழிலே இந்த வார்த்தைகள் எல்லாம் இன்னொரு 30-40 வருடங்கள் கழித்து தமிழ் மொழியிலே இப்படி ஒரு வார்த்தை இருந்தது என்பது கூட மறந்துவிடும் போலிருக்கிறது. ஆகையால் நாம் திருப்புகழைப் போல திருப்புகழ், கம்பராமாயணம், திருக்குறள் இது மூன்றையும் வரக்கூடிய காலகட்டத்தில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு தினமும் இதை போதித்து வந்தால்தான் தமிழின் அருமை பெருமைகள் நன்றாக புரியும். வறுமைகள் நெருங்கி வர கையில் உள்ள பொருளும் விலகி ஒழிய. இந்த உரு என்பது சால தவ நனி உரு என்பது உரிச்சொற்றொடர் என்பார்கள். அவை இருக்கக்கூடிய பொருள்கள், பெரிய பொருள்கள். அவைகள் எல்லாம் ஒன்றொன்றாக வறுமைகள் வந்தால் போய்விடும். வறுமைகள் நெருங்கி வர கையில் உள்ள பொருள்களும் விலகி ஒழிய சில வகையான வாதம் சம்பந்தமான நோய்கள், உடல் வீக்கம் தரும் காமாலை, இரத்தமின்மையால் உடல் வெளுத்து ஊதுமாறு செய்யும் நோய், மகோதர நோய், வயிற்று வலி, ஒரு வகையான புண்கட்டி இவையெல்லாம் வரும் என்கிறார். இவையெல்லாம் ஏன் வருகிறது என்றால், இன்னொருவரை அவர் மனது கோடும்படியாக யார் பேசுகிறார்களோ, அதாவது உண்மை நிலவரம் புரியாமல் அந்த பேச்சு யாரிடமிருந்து வருகிறதோ, அவர் யாரை பேசுகிறார்களோ அவர் பொறுமையாக இருந்து விட்டால் இந்த உபாதைகள் எல்லாம் அந்த சொன்னவருக்கு வந்து சேருமாம். அதைத்தான் இதில் குறிப்பிடுகிறார். யாரையும் கோபமாக பேசக்கூடாது. எந்த நிலைமையாய் இருந்தாலும் அதை நாம் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து பார்த்து நாம் நடக்க வேண்டும். அப்படி இல்லாமல் வந்தால் இந்த வறுமைகள் வந்துவிடும். சில வகையான வாதம் சம்பந்தமான நோய்கள், உடல் வீக்கம் தரும் காமாலை, இரத்தமின்மையால் உடல் வெளுத்து ஊதுமாறு செய்யும் நோய், மகோதர நோய், வயிற்று வலி, ஒரு வகையான புண்கட்டி, உடம்பு முழுக்க புண்கள் வந்துவிடும். இவை எல்லாம் வந்துவிடுமா? ஏனென்றால் ஒரு நல்ல மனிதரை நாம் மனம் கொண்டு அவர் மனம் புண்படும்படி பேசினால் இவையெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் என்பதை இந்த பாடலிலே தெளிவர கூறியுள்ளார். ஆகையால் இன்று முதலாவது நம் ஆன்மாக்களும் அன்பர்களும் யாரையும் எந்த காரணத்தை கொண்டும் இழிவாக பேச வேண்டாம். அவர் கோபம் கொள்ளும்படியான வார்த்தைகளை சொல்ல வேண்டாம். அப்படியெல்லாம் சொன்னால் நமக்கு பிற்காலத்திலே
இந்த மாதிரி உபாதைகள் வந்து சேரும் என்பதை தெள்ளத் தெளிவாக இதிலே கூறுகிறார். இதை நாமும் கண்கூடாகவும் பார்த்திருக்கிறோம். இருவிழிகள் பீழை சாரிடா ஈழை மேலிடா வழவடன உமிழமுது கொடகொடன ஒழுகி விழ வாடி ஊனலாம் நாடி பேதமாய் இரண்டு கண்களிலும் பீழை ஒழுக கோழை மேலிட்டு எழ வழவழ என்று உமிழ்கின்ற கபம் கொடகொட என்று ஒழுகி விழ தேகத்தில் உள்ள சதையெல்லாம் வற்றி போய் நாடியும் பேதப்பட்டு வேறாகி, இந்த நாடிகள் இருக்கிறதே, இவை மனிதனுடைய சரீரத்தில் 3 வகையான நாடி சொல்வார்கள். பித்த நாடி அண்டு இப்படி 3 வகையான நாடி எல்லாம் வற்றி போய் நாடியும் பேதப்பட்டு வேறாகி, அந்த எந்த வேலையை எந்த நாடி செய்ய வேண்டுமோ அது செய்யாமல் விட்டுவிடும். மனையவள் மனம்பேராக மருக மனை உறும் அவர்கள் நணுகு நணு எனும் அளவில் மாதர் சீயனா வாளர் சீயனா. மனையவளும் கட்டிய மனைவியும் இனி எப்படி இவர் பிழைப்பது என மனம் உறுதி வேறுபட்டு கலக்கமுற வீட்டில் உள்ளவர்களும் சமீபத்தில் சென்று பாருங்கள், நீங்கள் போய் அவரை பார்த்துவிட்டு வாருங்கள், இப்படி இருக்கிறார் என்றால் அவர்கள் சொல்லும் பொழுது பெண்கள் சீச்சி இவரை ஏன் நான் போய் பார்க்க வேண்டும் என்றும் என வெறுக்க, குழந்தைகளும் சி என்று அருவருக்கு தகுந்தா போல் பேசி, கனவுதனில் இரதமொடு குதிரை வர நெடிய காடு சுடுகாடு வா என வீடு போயென வலதழிய விறகழிய உரை குழறி விழி சொருகி வாயு மேலிடா ஆவி போகுனால் மனிதர்கள் பல பேச, கனவிலே தேர் வருவது போலவும் குதிரை வருவது போலவும் காட்சிகள் தோன்ற பெரிய சுடுகாடு வா என்று கூப்பிட வீடு போ என்று கூற, இந்த கனவுலே நமக்கு இரதமுடு குதிரை வந்தால், அதாவது இந்த தேர் வருவது போலவும் தேரிலே குதிரை பூட்டி இருப்பதாகவும் கொள்ளலாம். குதிரை மட்டும் வருவதாகவும் தேரும் குதிரையும் வருவது போல வந்தால் மரண வருவதற்கு அதற்கு முன்னால் இப்படியெல்லாம் கனவு வருமா. ஒரு பட்சம் அல்லது 2 பட்சத்திலே அந்த ஆவி நீங்கிவிடும் என்ற கருத்து நிறைவு வருகிறது. இந்த வீடு போ என்று கூற சாமர்த்தியம் அழிய, நாம் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியும் என்று நினைத்து கொண்டிருந்ததெல்லாம் போய்விடும். அதனால் சாமர்த்தியம் அழிய, உற்சாகமும் அழிய, பேச்சு தடுமாறி கண்கள் சுருகி போக மேல் மூச்சு எழ உயிர் உடலை விட்டு கழியும் நாளில் மனிதர்கள் பல பேச, அவர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் என்று மனிதர்கள் பலவிதமாக பேசுவார்கள். இறுதியதோடு அறுதியென உறவின் முறை கதறி அழ ஏழை மாதரால் மோதி மேல் விழா. இவர் இறந்த பின் நமது எல்லா வளமும் அற்றதென்று சுற்றத்தார் எல்லாம் கதறி அழ அறியாமை கொண்ட மாதர்கள் தலையில் அடித்து கொண்டு மேலே விழ, எனது உடைமை எனது அடிமை எனும் அறிவு சிறிது மற ஈமொலேவனா வாயையாவனா. என்னுடைய பொருள்
என்னுடைய அடிமை இவர்கள், அடிமையாட்கள் என்கின்ற அறிவு சிறிதும் இல்லாமலேயே போக, ஈக்கள் முள்ளேல் என்று உடலை மொய்க்க, உயிர் பிரிந்ததும் வாயை ஆ என்று திறந்து வைக்கவும், சில பேருக்கு உயிர் வாய் வழியாக போகும். 9 எந்த அவயவங்களை அதிகமாக உபயோகிக்கிறாரோ அதன் வழியாக இந்த ஆன்மா உடலை விட்டு நீங்குகிறது, உயிர் உடலை விட்டு நீங்குவதாக கூறுகிறார்கள். இடுகு பறை சிறு பறைகள் திமிலையொடு தவிலறைய ஈம தேசமே பேய்கள் சூழ்வதாய் எரிதனில் இடும் வாழ்வே. ஒடுங்கின ஒளி செய்யும் பறை, சிறிய பறைகள், திமிலை என்ற ஒரு வகையான பறையுடன் மேள வகை, இவையெல்லாம் ஒலிக்க சுடுகாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு பேய்களால் சூழப்பட்டு நெருப்பில் இடப்படும் இத்தகைய வாழ்க்கையை இணையடிகள் பரவும் உனது அடியவர்கள் பெறுவதுவும் ஏசிடார்களோ பாசநாசனே. உனது 2 திருவடிகளை போற்றி செய்யும் உன் அடியார்கள் பெறுவது என்றால், இப்படி பெறுவது என்றால் அவர்களை உலகத்தார் இகழ மாட்டார்களா? உன்னுடைய அடியவர்கள் இப்படி பெறலாம் என்றால் உலகத்தார் இகழ மாட்டார்களா? பாச நாசம் செய்யும் பெருமாளே, பாசத்தையும் இரு வினைகளையும் நீக்குபவராகிய நீ இப்படி அடியார்கள் நடந்தால், அடியார்களுக்கு இப்படி வந்தால் ஏசிடார்களோ பாசநாசனே. இமையவர் பெருமாளே, இருவினையும் மலமும் அற இரவியொடு பிறவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வரை பரமசுகம் அதனை அருள். அதலால் நல்வினை தீவினை என்னும் 2 வினைகளும் 3 மலங்களும் இறப்பு பிறப்பு என்பனவும் ஒழிய ஒரே இன்ப நிலையில் நீயும் நானும் ஒன்றுபட்டு அழுந்தி கலக்கும் வகை வருமாறு பேரின்ப நிலையை அருள்வாயாக முருகா. இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளே, திருவிடை மருதூரில் விற்றிருக்கும் தனி நாயகனை, தேவர்களின் பெருமாளே என்று இந்த பாடலிலே கூறியுள்ளார் அருணகிரிநாதர். பட்டினத்தார் இதே கருத்தை உடற்கூற்று வண்ணத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அதையும் நாம் தற்பொழுது பார்ப்போம். ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊறு சுரோணித மீது கலந்து பணியுளர் பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுவமரும்பு கபடமிதன்று பார்வைமை வாய்செவி கால்கைகள் என்ற உருவவுமாகி உயிர்வள மாதம் 9 ஒன்றும் நிறைந்து மடந்தை உதரமகன்று புவியில் விடுந்து யோகமும் வாரமும் 4 அறிந்து ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்க ஒழுகிய வெந்து ஊறு சுரோணித மீது கலந்து பணியுளர் பாதி சுறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுவமரும்பு கபடமிதன்று பார்வை மெய் வாய்சவி கால்கைகள் என்ற உருவமாகி உயிர்வள மாதம் 9 ஒன்று நிறைந்து மடந்தை உதரமகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் 4 அறிந்து ஒளிநகை ஊரல் எதிர்மடவாரும் வந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியிலிருந்து மழலை முடிந்து வாவிரு போவன நாமம் விளம்ப உடைமணியாடை அரைவடமாட உண்பவர் தின்பவர் தன்கொளுண்டு தெருவிலிருந்து புழுதி அலைந்து தேடிய பாலரோடு ஆடி நடந்து 5 வயதாகி விளையாடியே
உயர்தரு ஞான குரு உபதேசம் உந்தமிழும் கலையும் கரை கண்டு வளபிற என்று பலரும் விளம்ப வாழ்பதினாறு பிராயமும் வந்து மதனசுரூபன் இவனன மோக மங்கைய கண்டு மருண்டு திரண்டு வருவிழி கொண்டு சுழிய வெறிந்து மாமையில் போல் அவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் பிறகோடி மங்கள செங்கல சந்திகை கொங்கை மதுவமயங்கி இதழமுதுண்டு தேடிய மாமுதல் சோர வழங்கி வளமையுமாறி இளமையுமாறி வன்பல் விழுந்திரு கண்கள் இருண்டு வயது முதிர்ந்து நரசிறை வந்து வாத விரோத குரோதமடைந்து செங்கையில் ஓர் தடியுமாகியே வருவது போவது ஒருமுது கூனெனும் அந்தியனும்படி குந்தி நடந்து மதியுமிடந்து செவிதுமிர் வந்து வாயறியாமல் விடாமல் ஒழிந்து துயில் வரும் நேரம் இருமல் பொறாது தொண்டை நெஞ்சம் உளர்ந்து வறண்டு கலகலவென்று மலஜலம் வந்து கால்வடி மேல்படி சால நடந்து கடன் உரை பேசும் என உரை நாவும் உறங்கி விழுந்து கை கொண்டு முடிந்து கடைவழி கஞ்சி ஒழுகிட வந்து பூதமும் 4 சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே வளைபிறை போல எயிரும் உருவமும் முஞ்சடையும் சிறு குஞ்சியும் மிஞ்ச மனதும் இருண்டு வடிவம் இளங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து வளைகொடு வீசி உயிரோடு போக மைந்தரும் வந்து குனிந்தட நொந்து மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாழ்கினரே இவர் காலம் அறிந்து வரிசை கெடாமல் எடுமன ஓடி வந்தில மைந்தர் குனிந்து சுமந்து கடிகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வை இணைந்து விறகிட மூடி அடல் கொடு போட வெந்து விழுந்து முறிந்து நினங்கள் உருகி எலும்பும் கருகி அடங்கி ஓர் பிடி நீருமில்லாத உடம்பை நம்பும் அடியேனை இனி ஆளுமே என்று உடற்கூற்று வண்ணத்திலே பட்டினத்தார் கூறியுள்ளார். அதுவும் இந்த பாடலும் ஒரு மடமாகும் போல இந்த அருகுநுனி பணியறையவும் எல்லோரும் பட்டினத்தாருக்கு பிறகு அருணகிரிநாதருக்கு பிறகு பாம்பன் சுவாமிகள் இப்படி அவதார புருஷர்களாக வந்ததாகவே கருதுகிறார்கள். ஆகையால் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கும். அருகுநுனி பணியனைய சிறியதொளி பெரியதொரு ஆகமாகியோர் பாலரூபமாய் அருமதலை குதலை மொழி தனில் உருகிய அவருடைய ஆயிதாதையர் மாய மோகமாய் அருமையினில் அருமையென முழுமுழுனு உடவளர ஆளு மேளமாய் பாலரூபமாய் அவர் ஒரு பெரியோராய் அழகு பெரு நடையடைய கிருது படுமொழி பழகி ஆவியாயவோர் தேவி மாறுமாய் முடு சுவரை அறிவையர்கள் படுகுழிய நிலைமையென வீடு வாசலாய் மாட கூடமாய் அணுவளவு தவிடுமிட பிதிரவிட மனமிருகி ஆசையாளராய் ஊசி வாசியாய் அவியுறு சுடர் போலே வெறுமிடியன் ஒரு தபசி அமுது படையனும் அளவில் மேலே வேடு கேள் கீழே வீடு கேள் திடுதிடன் நுழைவத முன்னேது முடுகி அவர்களோடு சீரியாளி போய் ஏறி வீழ்வதாய் விறகினோடு வரு பொருள்கள் சுவரியிடம் மொழிகும் ஒரு வீணியார் சொலே மேலதாயிடா விதிதனை நினையாதே மினுகு மினுகெனும் உடலும் மரமுருகி நெகிழுறவும் வீணு சேவையே பூணு பாவியாய் மறுமையுளதெனும் அவரை விடும் விடலை தனில் வருவார்கள் போகுவார் காணும் ஓயனா மினுகு மினுகெனும் உடலும் மரமுருகி நெகிழ்வுறவும் வீண சேவையே பூணு பாவியாய் மறுமையுளதெனும் அவரை விடும் விடலை அதனில் வருவார்கள் போகுவார் காணும் ஓயனா விடுதுறவு பெரியவரை மறையவரை விடுவிடன மேளமே சொலாய்
ஆழிவாயராய் இடையுற வருநாளில் மிடையுற வருநாளில் வறுமைகளும் உடுகி வர உரு பொருளும் நழுவ சில வாதமூதுகா மாலை சோகை நோய் பெருவயிறு வயிறு வழிபடுவன் வர இரு விழிகள் வீழை சாரிடா ஈழை மேலிடா வழுவடன உமிழ முது கொழகொடன ஒழுகி விழ வாடி ஊனெல்லாம் நாடி பேதமாய் மனையவள் மனம் வேறாய் மனையவள் மனம் வேறாய் மருகமனை உருமவர்கள் நணுகு நணுகெனும் அளவில் மாதர் சீயனா பாலர் சீயனா கனபுதனில் இரதமொடு குதிரை வர நடிய சுடு காடு வாவெனா வீடு போவெனா வலதழிய விறகழிய உரை குடறி விழி சொருகி வாயு மேலிடா ஆவி போகும் நாள் மனிதர்கள் பல பேச மனிதர்கள் பல பேச இறுதியதோடு அறுதியென உறவின் முறை கதறியழ ஏழை மாதரால் மோதி மேல் விழா எனதுடைமை எனதடிமை எனும் அறிவு சிறிது மர ஈமொழேலனா வாயாவெனா இடுகு பறை சிறு பறைகள் திமிலறைய தவில் இடுகு பறை சிறு பறைகள் திமிலையொடு தவிலறைய ஈம தேசமே பேய்கள் சூழ்வதாய் எரிதனில் இடும் வாழ்வே எரிதனில் இடும் வாழ்வே இறுதியொடு அறுதியென உறவின் முறை கதறியட ஏழை மாதரால் மோதி மேல் விழா எனதுடைமை எனதடிமை எனும் அறிவு சிறிது மறை ஈமொழேலனா வாயாவெனா இடுகு பறை சிறு பறைகள் திமிலையொடு தவிலறைய ஈம தேசமே பேய்கள் சூழ்வதாய் எரிதனில் இடும் வாழ்வே எரிதனில் இடும் வாழ்வே இணையடிகள் பரவும் உனதடியவர்கள் பெறுவதுவும் ஏசிடார்களோ பாசநாசனே இருவினையும் மலமும் அற இரவியொடு பிறவியற ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருக்குமறை பரம சுகம் அதனை அருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளே இமையவர் பெருமாளே இணையடிகள் பரவும் உனதடியவர்கள் பெறுவதுவும் ஏசிடார்களோ பாசநாசனே இருவினையும் மலமும் அற இரவியொடு பிறவியற ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வரை பரம சுகம் அதனை அருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளே இமையவர் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.